ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல்சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு குழம்புக்கு பூண்டு 1 கப் எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை வதக்கி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. கூடவே 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி அரைச்சி பூண்டு குழம்பு செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நேரத்துக்கு நம்ம சேர்த்து வச்சு கூட நல்லா சாப்பிட்லாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு தக்காளி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது நம்ம சுடு சாதம், சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோல்சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வதக்கின எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பூண்டு குழம்ப தாளித்து விடுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆயில் நிறையா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கும் போது நமக்கு குழம்பு நல்லா பூண்டு ஸ்மெல் அடிக்கும். இது கூட சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தண்ணி மாதிரி வச்சா நல்லா இருக்காது. கொஞ்சமாக கெட்டியாக வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்ப 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க. பூண்டு குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு தேங்காய் ஸ்மெல் தான் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு மல்லிப்பொடி வத்தப்பொடி சேர்த்தும் பண்ணலாம். அதை விட இந்த மாதிரி வதக்கி அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. புளித்தண்ணியை இப்போ குழம்புல சேர்த்துடலாங்க. குழம்புக்கு புளித்தண்ணி பார்த்துட்டு தாங்க சேர்க்கணும், ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. இப்படி சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப புளிப்பாயிரும். குழம்புக்கு காயெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலை, அதனால் புளித்தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும், கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ குழம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. பூண்டு குழம்பு நமக்கு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க.
குழம்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வச்சுருக்க பூண்டு குழம்புக்கு நமக்கு எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லைங்க. அந்தளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அப்பளம் கருவாடு வச்சு சாப்பிட்லாம். பூண்டு குழம்புக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் பார்த்துடலாம். துண்டு கருவாடு வாங்கி சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் கருவாடு செய்ய தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு மிளகாய் எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியாக இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. லைட்டாக எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட கருவாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவாடு வதக்கி கஞ்சி கூட பழைய சாதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கஞ்சி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சாரமாக கருவாடு செஞ்சோம்னா சாம்பார் புளிக்குழம்புன்னு எந்த சாதத்துக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதமும் நம்ம அந்தளவு நிறைய சாப்பிட்லாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க துண்டு கருவாடையும் சேர்த்துடலாங்க. கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே 10 நிமிஷம் கருவாடு சுடுதண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ ரொம்ப கிண்டினோம்னா கருவாடு கரைஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். கருவாடு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 10 செகண்ட்லேயே நல்லா கருவாடு வெந்து வந்துடுங்க. 2 நிமிஷத்தில் கருவாடை வதக்கி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றலாங்க. அந்தளவு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ நம்ம பூண்டு குழம்போட இந்த கருவாடை வச்சு சாப்பிட்லாங்க. பூண்டு குழம்பு இதே மாதிரி ட்ரை பண்ணி கருவாடோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.